பரமக்குடி அருகே பலாப்பழம் சின்னத்தை மறந்துவிட்டு இரட்டை இலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு கேட்டது திகைப்பை ஏற்படுத்தியது. பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தொகுதியில் தீவிரமாக அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். பரமக்குடி அருகே போகலூர், துரத்தியனேந்தல், மஞ்சூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தனக்கு ஒதுக்கப்பட்ட பலாப்பழம் சின்னத்தை மறந்துவிட்டு இரட்டை இலைக்கு அவர் வாக்கு கேட்டார். அதன் பிறகு பழக்க தோஷத்தில் சொல்லிவிட்டேன் என்று மழுப்பலாக கூறினார். வாக்கு சேகரிப்பின் போது குழந்தைக்கு பெயர் வைத்த ஓ பன்னீர்செல்வம் கரும்பு சாறு பிழிந்து ஓட்டு கேட்ட அதிமுக நிர்வாகி என தேர்தல் களத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் அருகே நயினார் கோயில் பகுதியில் வாக்கு சேகரித்த சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது மக்கள் பூக்களை தூவி வரவேற்றனர். அப்போது குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு அங்கிருந்தவர்கள் ஓபிஎஸ்க்கு அன்பு கட்டளையிட விஸ்வஜித் என்று பெயர் வைத்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த சக்கம்பட்டி காளியம்மன் கோயிலில் தரிசனம் செய்த திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனிடம் மைக்கை கொடுத்து மக்கள் பேச கூறினர். ஆனால் அந்த மைக் மக்கர் செய்யவே தனது பிரச்சார வாகனத்தில் இருக்கும் மைக்கில் பேசுவதாக கூறி தங்க தமிழ்செல்வன் அங்கு சென்றார். ஆனால் அந்த மைக்கிலும் சிறு கோளாறு ஏற்பட்டதால் பொறுமை இழந்த வேட்பாளர் சத்தமாக பேசினார். ஆண்டிப்பட்டி தெற்கு திரை சக்கப்பட்டி பகுதியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரணி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதியில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு நடுவே கரும்பு சாறு பிழிந்து வியாபாரியிடம் அவர் ஓட்டு கேட்டார். திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து ஆவடி எம்எல்ஏ நாசர் திருவேற்காடு பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது வாகனத்தில் நிர்வாகிகள் அதிகம் பேர் இருந்ததால் சிலர் கீழே இறங்குவதற்கான நிர்பந்தம் ஏற்பட்டது. உடனே நல்லவர்கள் அனைவரும் வாகனத்தை விட்டு வெளியேறுங்கள், கெட்டவர்கள் மட்டும் வாகனத்தில் ஏறுங்கள் என்று நாசர் கிண்டலாக கூறினார். நல்லவங்கள வண்டி விட்டு இறங்குங்க, கெட்டவங்கள வண்டியில ஏறிங்க. எல்லாரும் வண்டியில ஏறிட்டா எங்க இருக்கு போறது? சிரிக்கிறீங்க, நான் என்ன எல்லாரும் வண்டியில ஏறிட்டா வண்டி என்ன பண்ணுவோம்?